பேஷனேட்டாக ஒரு டாக்டருக்கு படித்து எஸ்பெஷலி ஆப்ஸ்டட்ரிஷியன் கைனகாலஜிஸ்ட் ஆகணுங்கிற பொழுது அதுக்கு ஒரு தனி பேஷன் வேணும், ஏன்னா டெடிகேஷன் இருக்கணும். அதே ஒரு எந்த ஒரு ஆசையோட சந்தோஷமாக அந்த துறையை நான் சூஸ் பண்ணணும், அதை விட சந்தோஷமாக இருக்குது இப்போ எனக்கு இந்த ஒரு வேட்பாளராக அறிமுகமாகி மக்களை தினப்படி சந்திக்கிறதுங்கிறது ரொம்ப பெரிய கொடுப்பனேன்னு நான் குடும்பம் வந்து ஆரம்பத்துல இருந்தே டிஎம்கே அப்பாவை தொடர்ந்து நீங்கள் அப்படி அதனால தான் பண்ணிட்டு இருக்கீங்களா? கலைஞர் பேச்சை கேட்கணுன்னா இல்லை அண்ணா வந்தார் அவர் பேச்சை கேட்கணுன்னா கஷ்டப்பட்டு சைக்கிள் பல கிலோமீட்டர் சைக்கிள் ஓட்டிகிட்டு போயிட்டு பேச்சை கேட்டுட்டு வந்துட்டு அப்புறம் திரும்பி உட்காந்து வீட்டில் அதே நைட்லாம் பேசிகிட்டு இருப்பாங்க எங்கள் அப்பா. அவ்வளோ காதல் டிஎம்கே மேல. ஆமாம், வந்து திமுகங்கிறது ரத்தத்தோட ஊறி போன ஒன்று. வேற ஏதாவது ஒரு கட்சியில உங்களுக்கு பெரிய பொறுப்பு தரோம் வேட்பாளராக நீங்க அப்படின்னு நின்றுருப்பீங்க? அவங்க என்னை வந்து அப்ரோச்சே பண்ணியிருக்க முடியாது. இல்லை தாம்பரத்துக்கு புதுசு அப்படிங்கிற ஒரு பேச்சுமே அடிப்படுது, அதுக்கு நீங்க என்ன பதில் சொல்றீங்க? நான் இந்த தாம்பரத்தோடைய மருமகள், நான் புதுசே கிடையாது. பல இடங்கள்ல போற பொழுது பாட்டி பாரு பாட்டி பாருன்னு கேட்டு மனசை வர காயப்பட்டுருவோம். ஐயோ நான் பாட்டி இல்லம்மா, என்ன பாட்டின்னு சொல்லாதமான என்ன, நம்ம கிட்ட பிரசவம் ஆன குழந்தைகள் வந்து இன்னைக்கு பல பேருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. ஸோ வந்து நான் ஆக்சுவலா பாட்டியாகவும் இருக்கிறேன் தாம்பரம். வயசாயிடுச்சு நீங்க சொல்லத்தான் செய்றீங்க, ஆனா வந்துட்டு கம்பீரமா நின்று கையில அந்த குழந்தையை தூக்கி கொடுக்கும்போது உங்களுக்கு என்ன தோணும்? ஒன்று, இந்த குடும்பம் என்னால் இன்னைக்கு மகிழ்ச்சியா இருக்கு. என்னால் அவங்க எந்த கஷ்டமும் படலை, அவங்க ஒரு கஷ்டத்தோடு வந்தாங்க, ஆனால் இன்றைக்கி அவங்கள சந்தோஷப்படுத்துகிறேன். வேட்பாளராக அனௌன்ஸ் பண்ண அன்றைக்கி நம்மக்கிட்ட ஐ திங்க் 2 இல்லை 3 டெலிவரி ஆச்சுன்னு நினைக்கிறேன். அனௌன்ஸ் பண்ண அந்த நிமிஷம் கூட நான் டெலிவரியில் தான் இருந்தேன். எவ்வளோ டெலிவரிஸ் நான் பார்த்துருக்கேன், அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன், கண்ணு பட்டுரும். எம்எல்ஏ ஆனவுன்னு ஃபர்ஸ்ட் இந்த விஷயத்தை தான் நான் மக்களுக்காக செய்ய போறேன். டே கேர், அதாவது குழந்தைகளை பார்த்துக்க, அதாவது வேலைக்கு போகிற பெண்கள், இளம் தாய்மார்கள், இளம் தாய்மார், அந்த மையம், இந்த டே கேர் சென்டர்ஸ் வந்து நம்ம அரசு செய்ய போகிறாங்க தளபதி அவர்கள். அதில் வந்து முதல்ல என் தாம்பரம் தொகுதிக்கு நான் என்னுடைய மக்களுக்காக முதல்ல இந்த டே கேர் கொண்டு வர. உங்களுடைய தாம்பரம் ட்ரீம் திட்டம் என்ன? தாம்பரம் வந்து ஆக்சுவலி ஒரு கோல்டன் கேட், அதாவது ஒரு ஃபேஸ் ஆஃப் சென்னைங்கிறது தாம்பரம். அதை வந்து ஒரு கோல்டன் கேட்வேயா மாற்றணுங்கிறது தான் என்னுடைய ஒரு கனவா லட்சியமாக இருக்குது. மொத்தத்தில் தாம்பரம் வந்து தமிழ்நாட்டிலே ஒரு முன்மாதிரி தொகுதியாக இருக்கணும். என்னுடைய இந்த மக்களை, என்னுடைய இந்த தாம்பரத்தை எவ்வளோ மகிழ்ச்சியாக வச்சுக்கணும் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக அப்படிங்கிற கடமை உணர்ச்சி எனக்கு இப்போ ரொம்ப அதிகமாக இருக்குது. களத்தில் டிஎம்கேக்கு போட்டியாக எந்த கட்சி நிற்குதுன்னு நினைக்கிறீங்க? களத்தில் நாங்கள் எப்போவுமே சிங்கிள் தான், நாங்கள் தான், அதனால் நாங்கள் தான் ஜெயிக்கவும். கலாட்டா வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம யாரை சந்திச்சு பேச போறோம்னா, மகப்பேறு மருத்துவர், தாம்பரம் சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் டாக்டர் கிருத்திகா தேவி அவங்களை சந்திச்சு எலெக்ஷனோட ரொம்ப நெருக்கத்தில் இருக்கோம். அவங்க கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன், சந்தோஷமாக இருக்கேன். எலெக்ஷனோட வேலைகள்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? பிரமிப்பூட்டும் வகையில் இருக்குது, பிரம்மாண்டமாக இருக்குது, மக்களோட ஆதரவு ரொம்ப இருக்குது. மொத்தத்தில் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். டெய்லி போய் மக்களை பார்க்குறீங்க, டெய்லி மக்களை பார்க்குறதுக்கான வாய்ப்பு இந்த எலெக்ஷன் டைமில் வந்துட்டு கிடச்சிருக்கு. ஸோ அதை எப்படி உங்களுக்கு என்ன தோணுது டெய்லி? ஏன்னா மக்களுக்கு நீங்கள் தெரியாத ஆளே கிடையாது, யாரை வேணாலும் தெரியாமல் இருக்கலாம். ஒரு மகப்பேறு மருத்துவரை தெரியாதவங்க அந்த தொகுதியில் இருக்கவே மாட்டாங்க. மக்களோட வரவேற்பு எப்படி இருக்குது? மக்களை சந்திக்கிறதுங்கிறது ஒரு மகப்பேறு மருத்துவராக பல வருஷமாக பண்ணிக்கிட்டு இருக்கிறது தான். அதில் கூடுதலான மக்களை சந்திக்கிறது. ஸோ சராசரியாக நாங்கள் ஒரு 50லேருந்து 75 பேரை பயனாளர்களை, மருத்துவ பயனாளர்கள் அவங்கள நாங்கள் சந்திப்போம். ஆனால் இப்போ வந்து ஒரு வேட்பாளராக பார்க்கக்குள்ள நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான மக்களை ஒரே நேரத்தில் சந்திக்கிற ஒரு விஷயம். பேஷனேட்டாக ஒரு டாக்டருக்கு படித்து எஸ்பெஷலி ஆப்ஸ்டட்ரிஷியன் கைனகாலஜிஸ்ட் ஆகணுங்கிற பொழுது அதுக்கு ஒரு தனி பேஷன் வேணும், ஏன்னா டெடிகேஷன் இருக்கணும். ஒரு காலையில் 9 to 5 மாதிரி கிடையாது. ஸோ இது கிளினிக்கல் இதுலேயே இது கொஞ்சம் ஸ்பெஷல். என்னென்னா எப்பொழுதுமே நம்ம வந்து ரெடியாக இருக்கணும், கேஸ் வரணும். அதே எந்த ஒரு ஆசையோட சந்தோஷமாக அந்த துறையை நான் சூஸ் பண்ணணும், அதை விட சந்தோஷமாக இருக்குது இப்போ எனக்கு இந்த ஒரு வேட்பாளராக அறிமுகமாகி மக்களை தினப்படி சந்திக்கிறதுங்கிறது
ரொம்ப பெரிய குடுப்பனேன்னு நான் நினைக்கிறேன். சூப்பர் மேம். முதல் முறையாக ஒரு சட்டமன்ற வேட்பாளர், அதுவும் பெண் வேட்பாளர். தாம்பரம் அப்படிங்கிறது ஒரு சாதாரணமான இடம் கிடையாது. சென்னை அப்படின்னு சொல்லிட்டாலே செங்கல்பட்டை தாண்டினா சென்னைம்பாங்க. ஆனால் வந்துட்டு எல்லாருக்கும் தெரிஞ்சது தாம்பரத்தை தொட்டால் தான் சென்னை. தாம்பரம் அப்படிங்கிறது ஒரு எல்லார் இடங்களிலும் பேசப்படக்கூடிய இடம். அந்த இடத்துல திமுகவில் நீங்கள் ஒரு பெண் வேட்பாளராக நிற்கிறீங்க, அதுவும் முதன் முறையாக நிற்கிறீங்க. எப்படி இருக்குது அந்த ஃபீலிங்ஸ், எப்படி இருக்குது? ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த 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 மொமெண்ட்டு நான் இப்போ என்ன ஃபீல் பண்ணுறேங்கிறத வார்த்தைகளால் விவரிக்கவே முடியாது. முதல்ல இதுக்காக இது என் மேலே நம்பிக்கை வச்சு எனக்கு வாய்ப்பு கொடுத்த எங்கள் தளபதி தலைவர் மு.க.ஸ்டாலின் அவர்களுக்கும், துணை முதல்வர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும், எங்கள் மாவட்ட செயலாளர் தாமு அன்பரசன் அவர்களுக்கும், எங்கள் மருத்துவ அணி தலைவர் டாக்டர் கனிமொழி சோமு அவர்களுக்கும், செயலாளர் டாக்டர் எழிலன் அவர்களுக்கும், எங்கள் ஊர் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் எஸ்.ஆர். ராஜா அவர்களுக்கும் முதல்ல என்னுடைய பணிவான நன்றிகளை தெரிவிச்சுக்கணும்னு நினைக்கிறேன். இது முதல் முறையாக அதுவும் இந்த தேர்தல் களத்தில் இருக்கேன். அதுவும் ஒரு பெண் வேட்பாளராக இருக்கிறதுங்கிறது, இந்த தாம்பரம் தொகுதி வந்து பெண்கள் ஓட்டிங் அதிகம் இருக்கிற, பெண் வாக்காளர் அதிகம் இருக்கிற ஒரு பகுதியாக இருக்கிறதுனால, ஒருவேளை அந்த காரணத்துக்காக நான் தேர்ந்தெடுக்கப்பட்டனா இப்போ அப்படிங்கிறதும் வந்து எனக்கு ஒரு சந்தோஷமான விஷயமாகவும் இருக்குது. ஓகே. நீங்கள் ஒரு 30 ஆண்டு காலமாகவே வந்து ஒரு மகப்பேறு மருத்துவர், எல்லாருக்குமே உங்களுக்கு தெரியும். நிறைய பேருக்கு நீங்கள் உங்கள் கையால் பிறந்தவங்க கூட இப்போ ஓட்டு போட்ட ஸ்டேஜுக்கு வந்திருக்கலாம். அவ்வளோ தூரத்துக்கு உங்களை எல்லாருக்குமே தெரியும். ஸோ மருத்துவராக இருப்பதற்கும் அரசியல்வாதியாக இப்போ ஒரு பொலிட்டிஷியனாக மக்களை சந்திக்கிறதுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது? ரெண்டும் கிட்டத்தட்ட ஒன்று தான். எப்படின்னா, ஒரு மருத்துவருக்கு வந்து ஒரு ஒரு நோயாளி, ஒரு பயனாளர் வராங்க அப்படின்னா, அவங்க வந்து அதுவும் எங்ககிட்ட வரவங்க ஒரு வலியோட அழுதுகிட்டே அம்மாவோ அப்பாவோ அவங்க தோளில் சாஞ்சிக்கிட்டு வருவாங்க வலியோட. அடுத்த நாளோ இல்லை அதுக்கு அடுத்த நாளோ பிரசவம் ஆகி வீட்டுக்கு போகும்பொழுது அவங்க வந்து ஒரு சந்தோஷத்தில் போவாங்க. அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியாக இருப்பாங்க. அது வந்து அதை அவங்கள உள்ளே வந்து அவங்கள வெளியில் போகிற வரைக்கும் அது முழு பொறுப்பு நம்மளோட இதுதான். அந்த குழந்தையும் அந்த தாயும் வந்து உயிர் சேதம் இல்லாமல் அவங்கள ஜாக்கிரதையாக தனித்தனியாக ஆக்கி அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் வாழ்நாள் முழுக்க எந்த பிரச்சனையும் எங்களால் வராமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு எந்த எண்ணம் கருத்தோடு வேலை செய்வோமோ, டெடிகேஷன், ஹார்ட் ஒர்க், சின்சியரிட்டி, அதே தான் இந்த அரசியல்லையும். இத்தனை காலம் இந்த மக்கள், இத்தனை லட்சம் மக்கள் வந்து நம்மளை நம்பி வந்து ஓட்டு போடுறாங்க. அப்போ அவங்களுக்கு நம்ம செய்ய வேண்டிய கடமைகள், அந்த பொறுப்பு, அதை வந்து நான் ரொம்ப ஒரு பெரிய விஷயமா நினைக்கிறேன். அதுக்கு என்னுடைய முழு எஃபர்ட்டும் 100% என்னுடைய ஹார்ட் ஒர்க்கு, சின்சியரிட்டி, ஹானஸ்டி எல்லாத்தையும் அதில் போட்டு என்னுடைய இந்த மக்களை, என்னுடைய இந்த தாம்பரத்தை எவ்வளோ மகிழ்ச்சியாக வச்சுக்கணும் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக அப்படிங்கிற கடமை உணர்ச்சி எனக்கு இப்போ ரொம்ப அதிகமாக இருக்குது. ஓகே. ஸோ உங்களோட குடும்பம் வந்து ஆரம்பத்தில் இருந்தே டிஎம்கே, உங்கள் அப்பா வந்துட்டு ஒரு அடிப்படை தொண்டர் அப்படிங்கிறதும் எங்களுக்கு தெரியும். அதனால தான் நீங்கள் வந்துட்டு டிஎம்கேவை நோக்கி அதில் இருக்கிற விஷயங்கள்லாம் பண்ணிகிட்ருக்கீங்களா? டிஎம்கேவோட கொள்கை ரீதியாக நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்பாவை தொடர்ந்து நீங்கள் அதனால தான் பண்ணிகிட்ருக்கீங்களா? இருக்கலாம். ஏன்னா நான் வளர்ந்து வந்ததே இந்த திராவிட சிந்தனையோடு இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்தில் தான். எங்கள் அப்பா வந்து கும்பகோணத்தில் அண்ணன் கோசிமணி அவர் மாவட்ட செயலாளராகவும் அமைச்சராகவும் இருந்தாங்க. அவங்களோட தீவிர விசுவாசி எங்கள் அப்பா. அவரோட வேலை நேரம் போக முழு நேரமும் அண்ணன் கோசிமணியோடையே தான் இருப்பாங்க. அந்த அளவுக்கு வந்து அவங்களோடே இருப்பாங்க. பத்தாவதுக்கு அவங்க கலைஞர் பேச்சை கேட்கணுன்னா, இல்லை அண்ணா வந்தார் அவர் பேச்சை கேட்கணுன்னா கஷ்டப்பட்டு சைக்கிள் பல கிலோமீட்டர் சைக்கிள் ஓட்டிகிட்டு போயிட்டு பேச்சை கேட்டுட்டு வந்துட்டு அப்புறம் திரும்பி உட்காந்து வீட்டில் அதே நைட்லாம் பேசிகிட்டு இருப்பாங்க எங்கள் அப்பா. அவ்வளோ காதல் டிஎம்கே மேலே. ஆமாம், ஹிந்தி எதிர்ப்பு இதுலேயே எங்கள் அப்பா வந்து அவ்வளோ தீவிரம். இந்த மாதிரி நாங்கள் சின்ன வயசுலேருந்தே வளர்ந்து வரும்பொழுதே திமுக கலைஞரையோ யாராவது ஏதாவது சொல்லிட்டா போதும் அந்த அளவுக்கு வந்து அந்த அளவுக்கு எங்கள் அப்பா வந்து வெறியாயிடுவாங்க, கோவப்பட்டுருவாங்க. அந்த மாதிரி நான் அதே சிந்தனையில் வளர்ந்து வந்ததுனால எனக்கு வந்து திமுகங்கிறது ரத்தத்தோடு ஊறி போன ஒன்று. கல்யாணம் ஆனால் எல்லா பெண்களுக்கும் இருக்க மாதிரி, அதுவும் மருத்துவராக இருக்கும் பொழுது கல்யாணம்,
குடும்பம், குழந்தைகள், அதுக்கப்புறம் மருத்துவமனை ஆரம்பிச்சு, அதுலெல்லாம் நம்ம வந்து கவனத்த செலுத்தி ஓரளவுக்கு பசங்கள்லாம் இப்ப வளர்ந்து வந்துட்டாங்க. ஸோ அந்த சிந்தனை ஆழத்துல ஓடிக்கிட்டே இருக்கும் பொழுது, கழகம் வந்து எனக்கு இந்த வாய்ப்பு குடுத்தது. அப்புறம் குடும்பம் அப்பாவோட இது எல்லாம் சேர்ந்து தான் எனக்கு வந்து இந்த இவ்ளோ தூரத்துக்கு கொண்டு வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். டிஎம்கே இல்லாம வேற ஏதாவது ஒரு கட்சியில உங்களுக்கு பெரிய பொறுப்பு தரோம், வேட்பாளரா நில்லுங்க அப்படின்னா நின்றுப்பீங்களா? அவங்க என்ன வந்து அப்ரோச்சே பண்ணியிருக்க முடியாதுல்ல. ஆ கிட்ட நெருங்கி இருக்கவே கிட்டயே முடியாது. நெருங்கியிருக்க முடியாது. அ எங்க எங்க குடும்பம் வந்து சுப்பையன் குடும்பம் அப்படின்னாலே, அது வந்து இந்த அக்மார்க் ஸ்டிக்கர் ஒட்டுனது. இது திமுக குடும்பம். வேற யாரும் கிட்டக்கே வரமாட்டாங்க. நம்ம காதுபட கழகத்த பத்தியோ, தலைவர பத்தியோ யாரும் எதுவுமே பேசிட மாட்டாங்க. இன்னைக்கு வரைக்கும் என்னுடைய பேட்ச்மேட்ஸு, குரூப்புலலாம் கூட நான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா, கழகத்த பத்தியோ, தலைவர பத்தியோ யாரும் எதுவுமே சொல்லிட மாட்டாங்க. அந்த மாரி யாரும் என்ன அப்ரோச்சே பண்ண முடியாது. நாங்க வழி வழியா வந்து திமுகவுக்காக இருக்கோம். எங்கள எப்படி யார் வர முடியும் எங்கள பார்த்து? கண்டிப்பா. வந்துருவாங்களா? நம்ம அரசியல்ல நோக்கி போணும், அரசியல் இந்த விஷயங்கள்லாம் பண்ணணும் அப்படின்னு உங்கள அரசியலுக்குள்ள நுழைச்சுக்கணுங்கிறது எப்ப தோணுனது? எனக்கு இந்த மாவட்ட போஸ்டிங் குடுத்தம்பொழுதே வந்து, நான் ஏதாவது செய்யணும், கட்சிக்காக நான் ஏதாவது செய்யணும். கட்சியோட அவங்களுடைய அவங்களோட பணிகள்ல என்னோட பங்களிப்பும் இருக்கணும்னு ஒவ்வொரு நாளும் என்னுடைய சிந்தனை அதுவா தான் இருக்கும். அதனால ஒரு 3 மாசத்துக்கு ஒன்ஸ், 4 மாசத்துக்கு ஒன்ஸ் நான் ஏதாவது ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் வந்து கேம்ப் பண்றதா இருக்கட்டும், பிளட் பார்ட்டி டொனேஷன். லெவல்ல நிறைய பண்ணியிருக்கீங்க. டிஎம்கே பார்ட்டிஸ் லெவல்ல. ஆமா. அதெல்லாம் இப்ப இந்த போஸ்டிங் வந்த பிறகு நான் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஓகே. கேம்ப் பண்ணியிருக்கேன், அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ் பண்ணியிருக்கேன், மேரத்தான்ஸ் பண்ணியிருக்கேன். அது மாதிரி கட்சிக்கு என்ன தேவை, மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். ஏன்னா நம்ம கட்சி வந்து எப்பொழுதுமே அவங்களோட இதை பார்க்க மாட்டாங்க. மக்களுக்கான ஒரு கழகம் தான் இது. அதை தான் நான் முன்னெடுத்து எப்பொழுதுமே எந்த ஒரு விஷயமானாலும் மக்களுக்கான விஷயமா இருக்கணும்னு சொல்லி தான் நான் இந்த இந்த போஸ்டிங் வந்ததுலேருந்தே நான் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கேன். போஸ்டிங் வரதுக்கு முன்னாடி ஏதாவது பண்ணியிருக்கீங்களா நான் கட்சிக்கு? 2000லேருந்தே 2000லேருந்தே அடிப்படை உறுப்பினராக சேர்ந்தாச்சு. 2000 வருஷத்துலேருந்தே தொடர்ந்து நான் வந்து எப்பொழுதுமே எனக்கு ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு சர்வீஸ் ஓரியன்டாக, அஃப்கோர்ஸ் நம்ம கைனகாலஜிஸ்டாக இருக்கோம் இல்லைங்களா, அது போக மீந்த நேரங்களில் வந்து நான் சமூக பணிகள்ல எல்லாம் ஈடுபடுறது உண்டு. அதில் கட்சிக்குன்னு கட்சி பேரை சொல்லின்னு பண்ணலைனாலும், ஆனால் திராவிட சிந்தனையோடு இருக்கிறதுனால அது சம்மந்தப்பட்ட சமூக நலத்துக்கு உண்டான விஷயங்கள் எல்லாமே நான் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன். இருக்கீங்க. இன்னொரு விஷயம் சொல்றாங்க. கிருத்திகா தேவி மேம் தாம்பரத்துக்கு புதுசு அப்படிங்கிற ஒரு பேச்சுமே அடிபடுது. அதுக்கு நீங்க என்ன பதில் சொல்றீங்க? நான் இந்த தாம்பரத்தோடைய மருமகள். ஓகே. நான் வந்து 1994 கல்யாணம் ஆகி இங்கே வந்துட்டேன். அதுக்கு முன்னாடியிலேருந்தே என் ஹஸ்பண்ட் பிறந்து வளர்ந்தது எல்லாமே இங்கே தான், தாம்பரத்தில் தான். அவங்க அப்பா அம்மா வந்து மிகப்பெரிய டாக்டர்ஸ். அந்த காலத்திலேயே ஃபஸ்ட்டு கைனகாலஜிஸ்ட், ஃபஸ்ட்டு சர்ஜன் ஆஃப் தாம்பரம் வந்து என் மாமனார் மாமியார் தான். அதை தொடர்ந்து நான் 1994 கல்யாணம் ஆகி வந்து அப்புறம் மேல் படிப்புக்கு போய் அப்பத்துலேருந்து நான் இன்னைக்கு வரைக்கும் கல்யாணம் ஆகி வந்தாச்சுன்னா இதுதானே என்னோட வீடு, இதுதானே என் ஊர். பிறந்தது வேறையா இருந்தாலும் பெண்களை பொறுத்த வரைக்கும் எங்கே வந்தாங்களோ அதுதானே அவங்க ஊர். நான் புதுசே கிடையாது, தாம்பரத்துக்கு நான் புதுசே நான் கிடையாது. ரொம்ப பழசு அர்த்த பழசு அப்படிங்கிறாங்க மேம். ஓகே. பல இடங்கள்ல போகும்பொழுது பாட்டி பாரு பாட்டி பாருன்னு கேட்டு மனசை வேற காயப்பட்டுருவோம். ஐயோ நான் பாட்டி இல்லைம்மா, என்ன பாட்டின்னு சொல்லாதம்மா. என்ன நம்ம கிட்ட பிரசவம் ஆன குழந்தைகள் வந்து இன்னைக்கு பல பேருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. ஸோ 1994 எனக்கு கல்யாணம் ஆயிட்டு நான் யூஜி முடிச்சிட்டேன். இப்போ என் மாமியாரோடைய ப்ராக்டிஸ் அவங்க அப்போ தான் இறந்து போயிருந்தாங்க. அதனால் அவங்கக்கிட்ட வந்துக்கிட்டு இருந்த பேஷண்ட்ஸை நான் டெலிவரி பண்ணியிருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா நான் 1995லேருந்தே பிரசவங்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன்.
எனக்கான சொந்தமாக நான் ஆரம்பித்ததுங்கிறது 2004. ஸோ வந்து நான் ஆக்சுவலாக பாட்டியாகவும் இருக்கிறேன் தாம்பரத்துக்கு. சூப்பர் மேம். நாங்கள் நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கோம். கம்பீரமாக கையில் குழந்தைய தூக்கி வச்சு கொண்டுட்டு வந்துட்டு, இந்தாங்க உங்கள் பையனை பிடிங்க, உங்கள் பேத்தியை பிடிங்க, உங்கள் பேரனை பிடிங்க அப்படின்னு சொல்கிற அந்த வீடியோஸ் எல்லாமே நான் பார்த்துருக்கேன், நிறையா பேர் பார்த்துருக்காங்க. ஸோ வயசாயிடுச்சு நீங்கள் சொல்லத்தான் செய்கிறீங்க, ஆனால் வந்துட்டு கம்பீரமாக நின்று கையில் அந்த குழந்தைய தூக்கி கொடுக்கும்போது உங்களுக்கு என்ன தோணும்? ஒன்று, இந்த இந்த குடும்பம் என்னால் இன்னைக்கு மகிழ்ச்சியாக இருக்குது. என்னால் அவங்க எந்த கஷ்டமும் படலை. அவங்க ஒரு கஷ்டத்தோடு வந்தாங்க, ஆனால் இன்றைக்கி அவங்கள சந்தோஷப்படுத்துகிறேன். நான் பேசிக்கலி ஒரு ஃபன் லவ்விங். எனக்கு வந்து எதிரில் இருக்கவங்களுக்கு என்ன உதவி பண்ணலாம், அவங்கள எப்படி சந்தோஷமாக வச்சுக்கலாம், அதான் நான் எப்பொழுதுமே வந்து ப்ரையாரிட்டியாக இருப்பேன். என் குடும்பம் இல்லை, யாராக இருந்தாலும் புதுசாக இன்றைக்கி உங்களை பார்க்குறேன், நீங்கள் ஒரு எது கேட்டாலும் உங்களுக்கு உங்களை சந்தோஷப்படுறது. அதுக்காக நீ வந்து எனக்கு பென்ஸ் வாங்கி கொடு, எனக்கு வீடு வாங்கி கொடுத்துருலாம் கேட்க மாட்டேன் மேம் சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி என்னால் என்ன உதவ முடியும் அப்படி யோசிக்கிறேன் நான். அதனால் இந்த ஒவ்வொரு பிரசவத்தும் பொழுதும் நான் இன்னைக்கு வரைக்கும் வேட்பாளராக அனௌன்ஸ் பண்ண அன்னைக்கு நம்மக்கிட்ட ஐ திங்க் 2 இல்லை 3 டெலிவரி ஆச்சுன்னு நினைக்கிறேன். அனௌன்ஸ் பண்ண அந்த நிமிஷம் கூட நான் டெலிவரியில் தான் இருந்தேன், ஒரு கேஸ் பண்ணிட்டு தான் இருந்தேன். பார்த்தீங்கன்னா பட்டாசு வெடித்தாங்க. அப்போ நான் வெளியில் வரேன், கேஸை முடிச்சுட்டு பார்த்தா எல்லோரும் வந்து நிற்கிறாங்க, பட்டாசு வெடிக்கிறாங்க. நான் பார்த்தா தேட்டர் ட்ரெஸ்ஸில் தான் இருப்பேன். நீங்கள் அந்த வீடியோ கிளிப்பிங்ஸ் எல்லாம் பார்த்தா தெரியும். ஏன்னா எனக்கு அவ்வளோ ஒரு பிடித்தமான விஷயம். எந்த நேரம்னாலும் எனக்கு அஃப்கோர்ஸ் அசிஸ்டன்ஸு என் பசங்களும் வந்துட்டாங்க இதுக்கு, நம்மளுக்கு ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணி கொடுக்கறதுக்கு. பட் இருந்தாலும் எல்லா கேஸ்லேயும் நான் இருப்பேன். என் கையால் அந்த குழந்தைங்க கொடுக்கறது வந்து எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக ஆத்ம திருப்தி இருக்கும். எவ்வளோ டெலிவரிஸ் மேம் பார்த்துருப்பீங்க நீங்கள்? அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன், கண்ணு பட்டுரும். இல்லை ஒரு 15,000 16,000 தாண்டி பிரசவம் பார்த்துருப்போம். ஒரு குறிப்பாக சொல்லணுன்னா, நம்ம வந்து ஆப்ஸ்டட்ரிஷியன் கைனகாலஜிஸ்டாக இருக்கனால நாட் ஓன்லி டெலிவரிஸ், மற்ற கேசஸும் பார்ப்போம் இல்லையா, லேப்ரோஸ்கோப்பி பண்ணுவோம், அந்த மாதிரி எல்லாம் சேர்த்தா ஒரு 26,000த்துக்கு நம்மக்கிட்ட கேசஸ் ஆகி இருக்கும். ஸோ இது வந்து ரொம்ப ஒரு பிடித்த விஷயங்கிறது எனக்கு இந்த ஓஜி தான். 30 வருஷமாக உங்களை ஒரு டாக்டராக, அம்மா அப்படிங்கிற ஒரு பொசிஷனில் பார்த்துருப்பாங்க. நிறைய பேர் டாக்டரை கடவுள்னு கூட சொல்லுவாங்க மேம். டாக்டர் தான் கடவுள், ஐ மீன் டாக்டர்கிட்ட போய் சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நீங்கள் இப்போ வந்துட்டு அதையும் தாண்டி அரசியலில் மக்களுக்கு எல்லாம் செய்யணும் அப்படிங்கிற ஒரு பொசிஷனில் வந்துட்டீங்க. ஸோ மக்கள் என்ன மாதிரி உங்ககிட்ட என்ன மாதிரியான விஷயங்களை வந்து ஓப்பனாக சொல்கிறாங்க? மக்கள் வந்து உரிமையோடு இருக்காங்க. ஓகே. ஃபஸ்ட்டு வந்து இவங்க வந்து வேட்பாளர், அப்புறம் இவங்க ஜெயிச்சாக்க இவங்க எம்எல்ஏ, அது எல்லாத்துக்கும் மீறி அவங்க வந்து என்ன, அவங்க வீட்டு பெண்ணா, அவங்க பொண்ணா, அவங்களுடைய எப்பொழுதுமே வந்து நிறைய பேர் இன்னும் வயசானவங்கெல்லாம் கண்ணத்தை தொட்டு எப்படிடா இருக்குன்னு தான் இன்றைக்கும் கேட்பாங்க. அந்த ஃபீல் இன்னும் இருக்குது. நம்ம பிரச்சாரத்துக்கு வண்டியில் போகும்பொழுது அவ்வளோ சந்தோஷமாக அவங்களே எலெக்ஷனில் நிற்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அவங்க வந்து என்ன ஒரு பெரிய பாலிட்டிஷியன் அப்படியெல்லாம் அவங்க பார்க்க மாட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா எப்பொழுதுமே இப்போ நைட்டு வந்து ஒரு 12 மணிக்கு இல்லை 1 மணி 2 மணி பீக் ஆஃப் த ஸ்லீப்பில் கால் வரும். அம்மா ஒரு 3 நாளாக ஜுரமாக இருக்குது அப்படின்னு இந்த 1 மணிக்கு சொல்லுவாங்க. நம்ம அதை வந்து தவறாகவே எடுத்துக்க முடியாது. ஏன்னா அவங்களுக்கு அந்த நோயோட தீவிரம் அந்த நிமிஷம்தான் தெரிஞ்சிருக்கும். அதுக்கு தான் கால் பண்ணுறாங்க. அதுக்கு தானே நம்ம இருக்கோம், அதுக்கு தானே கால் பண்ணுங்கள், எந்நேரமாக இருந்தாலும் ஃபோன் நம்பர் கொடுக்குறோம். அதே ஃபீல் தான் எனக்கும் அவங்கக்கிட்ட இருக்கும், அவங்களுக்கும் என்கிட்ட இருக்கும். எப்போனாலும் வந்து மேடம் வந்து என்ன கேட்டாலும் செஞ்சு கொடுப்பாங்க. சாத்தியப்படக்கூடிய விஷயங்கள் நான் போகிற இடங்கள்லையும் சொல்லுவேன். பிரச்சாரத்துக்கு போகும்பொழுது இதெல்லாம் பண்ணிவிடுவேன், அதெல்லாம் பண்ணிவிடுவேன்லாம் இப்போ சொல்ல முடியாதுமா, ஆனால் அது சட்டப்படி நடக்கக்கூடியதுன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு அதை பண்ணி கொடுப்பேன், அப்படி தான். ஸோ அவங்க அந்த உரிமையாக தான் என்கிட்ட கேட்குறாங்க. அதே உரிமையோடு தான் நான் பதிலும் சொல்லிட்டு வரேன். ஓகே.
ஃபஸ்ட்டு எம்எல்ஏ ஆன உடனே ஃபஸ்ட்டு இந்த விஷயத்தை தான் நான் மக்களுக்காக செய்ய போகிறேன். அந்த 100 டேஸ் வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு ஒரு இடத்துக்கு ஜாயின் பண்ணோன்னே அந்த புதுசாக போனோன்னே நிறைய விஷயங்கள் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மைண்டில் வச்சுருப்போம்ல மேம். அந்த மாதிரி நீங்கள் மக்களுக்கு என்ன பண்ணணும்னு நினச்சிருக்கீங்க? மகப்பேறு மருத்துவராக இருந்து நான் லைஃப்பில் வந்து சில சவால்கள் எல்லாம் சந்திப்போம். என்னோட பர்சனல் லைஃபாக இருக்கட்டும், எனக்கு வரக்கூடிய பேஷண்ட்ஸும் ஒரு முதல் குழந்தை பெற்றுக்கிறதுக்கே வந்து 2 வருஷம் 3 வருஷம் எடுப்பாங்க. கல்யாணம் ஆகி என்னம்மா 3 வருஷம் இல்லைம்மா எனக்கு பாப்பா பிறந்தா பார்த்துக்க ஆள் இல்லை அப்படிம்பாங்க. இல்லை முதல் குழந்தை பெற்றுட்டு அடுத்த குழந்தையே வேணவே வேணாம்பாங்க. இல்லை 10 வருஷம் ஆயிருக்கும் அப்புறமா ஏன்னு கேட்டால் ஆள் இல்லைம்பாங்க. ஸோ இதை முதல்ல நம்ம மேனிஃபெஸ்டோவிலே சொல்லியிருக்கோம். டே கேர், அதாவது குழந்தைகளை பார்த்துக்க, அதாவது வேலைக்கு போகிற பெண்கள் இளம் வந்து தாய்மார்களுக்கு. இளம் தாய்மார் அந்த மையம், இந்த டே கேர் சென்டர்ஸ் வந்து நம்ம அரசு செய்ய போகிறாங்க தளபதி அவர்கள். அதில் வந்து முதல்ல என் தாம்பரம் தொகுதிக்கு நான் என்னுடைய மக்களுக்காக முதல்ல இந்த டே கேர் கொண்டு வர வைப்பேன். அப்போ பெண்கள் வந்து சுதந்திரமாக அவங்க வேலைக்கு போகணும், பாதுகாப்பான ஒரு இடத்துல குழந்தை இருக்குது அப்படிங்கிற அந்த ஃபீல் இருக்கணும். ஸோ என்னுடைய வேலையாக வந்து நான் அதை தான் கொண்டு வருவேன்னு நான் நினைக்கிறேன். ஓகே. இப்போ நீங்கள் சொன்னதுலேருந்து இங்கே இப்போவுமே நிறைய அங்கன்வாடிகள் இருக்குது. ஐ மீன் சத்துணவு திட்டம், பால்வாடி திட்டம், இந்த குழந்தைங்கள கொண்டு போய் விட்டுட்டு போகிறது. அதில் பார்த்தா வந்து டைமிங் வந்துட்டு பார்த்தா இவ்வளோ 12 to 1 தான் இருக்கணும், மார்னிங் மட்டும் தான் ஓப்பன் பண்ணி வச்சுருப்போம் அப்படின்னு டைம் லிமிட் இருக்கும். நீங்கள் ஓப்பன் பண்ணுற அந்த டே கேரில் டைம் லிமிட் ஏதாவது வச்சு அந்த மாதிரி 8 hours, அதாவது இது வந்து அரசு தான் முடிவெடுக்கும். என்ன டைம்லேருந்து என்ன டைமிங் ஃபங்க்ஷனிங்கிறது வந்து நான் சொல்கிறதுக்கு இதில் இல்லை. பட் ஐ எம் ஜஸ்ட் எக்ஸ்பெக்டிங் 8 hours. இப்போ ரெகுலர் டே கேர் சென்டர்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது, 8 hours. அம்மா வந்து வேலைக்கு போகும்போது குழந்தைய விட்டுட்டு திரும்ப வந்து கூட்டிக்குவாங்க இல்லையா? ஸோ கிட்டத்தட்ட அதை தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன், ஒரு 8 hours இருக்கும்னு. ஸோ அந்த டைமிங் தான் நம்ம அந்த சென்டர் வந்து ஃபங்க்ஷனிங்காக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்குறேன். ஓகே. கடந்த 10 ஆண்டுகளாக தாம்பரத்திற்கு டிஎம்கே என்ன விஷயங்கள்லாம் சிறப்பாக செஞ்சுருக்காங்க, இன்னும் என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் எம்எல்ஏ ஆனதுக்கப்புறம் இந்த தாம்பரத்துக்கு செய்யணுங்கிற ஐடியா வச்சுருக்கீங்க? டிடிகே நகரில் ஒரு மினி ஸ்டேடியம் வந்து கட்டி கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் சமுதாய நலக்கூடங்கள் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த சமுதாய நலக்கூடம் இருக்கிறதுனால ஏழை எளிய மக்கள்லாம் அவங்க வீட்டு விசேஷங்களை இதில் பண்ணிக்கலாம். அந்த வகையில் அவங்களுக்கு வந்து பொருளாதார ரீதியாக ரொம்ப உதவியாக இருக்குது. இந்த 5 ஆண்டு காலத்தில் முதல் 2 வருஷம் வந்து கோவிட்லேயே போயிடுச்சு. அதுக்கு அடுத்து அந்த 3 வருஷத்துலேயே அவர் வந்து இவ்வளவு விஷயங்கள் அண்ணன் எஸ்ஆர் ராஜா அவர்கள் தாம்பரம் தொகுதிக்காக செஞ்சுருக்காங்க. நீங்கள் எம்எல்ஏ ஆனால் தாம்பரத்துக்கு என்னெல்லாம் பண்ணுவீங்க? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் ஒரு ஃபன் லவ்விங். எனக்கு வந்து எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும்னு நான் நினைப்பேன். அந்த வகையில் பார்த்திங்கன்னா தாம்பரம் ஃபுல்லாக நிறைய குளம் இருக்குது, ஏரி இருக்குது. ஸோ ஆல்ரெடி வந்து அண்ணன் அவர்கள் குளம்லாம் வந்து நல்ல தண்ணி குளம்னே ஒன்று அது இது பண்ணி அதுலேருந்து தான் குடிநீருக்கு எடுத்துக்கிறாங்க. அந்த மாதிரியான குளங்களை வந்து ஐடென்டிஃபை பண்ணி அது தூர்வாரி அதை ஆழப்படுத்தி அது மக்களோட பயன்பாட்டுக்கு வந்து யூஸ் ஆகிற மாதிரி பண்ணுவேன். அடுத்த லேக்ஸ் வந்து சிட்லப்பாக்கம் இல்லாமல் சேலையூர் இருக்குது, கடப்பேரி இருக்குது, இந்த மாதிரியான ஏரிகள் எல்லாம் வந்து அகெயின் சுத்தப்படுத்தி தூர்வாரி ஆழப்படுத்தி அதை ஒரு நல்ல அது பப்ளிக் யூட்டிலிட்டிக்கு இருக்க மாதிரி இல்லை வாக்கிங் ஸ்பேஸ் எல்லாம் கொடுத்து சில்ட்ரன் வந்து சின்ன பார்க் பண்ணி அவங்க ஈவினிங் டைம் ரெக்ரியேஷன் இருக்க மாதிரி அது பண்ணுவேன். பாதாள சாக்கடை திட்டம் வந்து ஆல்மோஸ்ட் வந்து முடிய போகுது. மிச்சம் அந்த முடியிற அந்த பணிகளை இன்னும் துரிதப்படுத்தி சீக்கிரம் முடிச்சுட்டு ஊராட்சிகளுக்கும் வந்து பாதாள சாக்கடை வந்து கொடுத்து அவங்களோட அந்த ட்ரைனேஜ் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்து கரெக்ஷன் பண்ணுவேன். அதே மாதிரி சுத்தமான குடிநீர் வந்து ஊராட்சிகளுக்கும் கிடைக்கிற மாதிரி பாலார் வாட்டர் வந்து கிடைக்கிற மாதிரி அது பண்ணுவேன். தாம்பரத்தில் வந்து பல நாளாக தீர்க்கப்படாத இது அண்ணன் எஸ்ஆர் ராஜா அவர்கள் வந்து பட்டா விஷயத்தில் தலையிட்டு பொதுமக்களை ரொம்ப சந்தோஷப்படுத்தினார்னு தான் சொல்லணும். நிறைய வந்து பேருக்கு பட்டா வழங்கப்பட்டிருக்கு. விடுபட்டவங்களுக்கெல்லாம் வந்து இந்த பட்டா கிடைக்கிறதுக்கு நான் ஏற்பாடு பண்ணுவேன். அதே மாதிரி இந்த உரிமை தொகை விடுபட்டவங்களுக்கெல்லாம் வந்து எல்லாத்தையும் சேர்த்து இப்போ வந்து 1000 ரூபாய்ங்கிறது 2000 ரூபாய் என்னுடைய பெண்களுக்கு வந்து கிடைக்கிற மாதிரி அந்த வேலையை வந்து துரிதப்படுத்துவேன்.
முடிச்சூர் பகுதிக்கு பார்த்தீங்கன்னா, நல்ல அ அரசு இது இல்ல, மருத்துவமனை இல்ல. அதனால ஒரு நல்ல அ அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் அமைச்சு, மக்கள் வந்து அதன் மூலமா வந்து மருத்துவத்திற்காக ரொம்ப தூரம் வராம, அ அங்கேருந்தே வந்து பேசிக் நீட்ஸ் எல்லாம் சாட்டிஸ்ஃபை ஆகுற மாரி, அதையும் நான் அப்கிரேட் பண்ணி குடுப்பேன். அதே மாரி அ மெட்ரோ ரயில் அ வந்து க கிளாம்பாக்கம், அதாவது நம்ப ஏர்போர்ட்லேருந்து கிளாம்பாக்கத்துக்கு வரதுக்கு உண்டான ஆக்ஷன் பிளான்லாம் இருக்குது. அது ஒன்றிய அரசுகிட்ட தொடர்ந்து அப்பீல் பண்ணி சீக்கிரம் அந்த திட்டம் வந்து தாம்பரத்துக்கு மெட்ரோ வர மாரி அதுக்கும் வந்து நான் உறுதுணையா இருப்பேன். உங்களுடைய தாம்பரம் ட்ரீம் திட்டம் என்ன? ஆ, தாம்பரம் வந்து ஆக்சுவலி ஒரு கோல்டன் கேட், அதாவது ஒரு ஃபேஸ் ஆஃப் சென்னைங்கிறது தாம்பரம். அதை வந்து ஒரு கோல்டன் கேட்வேயாக மாற்றணுங்கிறது தான் என்னுடைய ஒரு கனவா லட்சியமாக இருக்குது. அடுத்தது இந்த சாலைகள் எல்லாம் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஜிஎஸ்டி டு முடிச்சூர் ரோடு அந்த சாலையை வந்து அகலப்படுத்தணும். அண்டர் கிரவுண்டு கேபிளிங் பண்ணணும். அந்த முயற்சியும் பண்ணுவேன். மதுரப்பாக்கம்ல வந்து ஒரு 250 ஏக்கர் இடம் இருக்குது. அதில் ஒரு ஸ்கூல், ஒரு காலேஜ், அப்புறம் வந்து பஸ் ஸ்டாண்டு இருக்குது. அதோட விரிவாக்கம் இதெல்லாம் வந்து வரத்துக்காக தொடர்ந்து சட்டமன்றத்தில் குரல் கொடுத்து அதுக்கு உண்டான முயற்சிகள் செய்வேன். மொத்தத்தில் தாம்பரம் வந்து தமிழ்நாட்டிலே ஒரு முன்மாதிரி தொகுதியாக இருக்கணும். அதுக்கு உங்கள் வீட்டு பெண்ணாக, உங்கள் மருத்துவராக, உங்கள் அக்காவாக, உங்கள் அம்மாவாக இந்த டாக்டர் கிருத்திகாவை தேர்ந்தெடுங்கள். தாம்பரத்தை ஒரு அழகான ஒரு தாம்பரம் தான் ஒரு பெஸ்ட்டு தொகுதி இந்த தமிழ்நாடுலே அப்படின்னு ஒரு பேர் வர்றதுக்கு எல்லா விதமான முயற்சிகளையும் என்னால் ஆனதை நான் செய்வேன். நீங்கள் மருத்துவர், தமிழக சுகாதாரத்துறை சார்ந்த திட்டங்களில் எது சிறந்தது அப்படின்னு நினைக்கிறீங்க? ஒன்றிய அரசு வந்து அவங்களோட பட்ஜெட்டில் வந்து ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ்க்கு உண்டான வேக்சின் போடுறோம் அப்படின்னு சொன்னாங்க. சொன்னது அளவுலேயே தான் வச்சுருந்தாங்க. ஆனால் நம்ம திராவிட மாடல் முதல்வர் அவர்கள் அவருடைய பட்ஜெட்டில் அதை சொன்னதோடு இல்லாமல் செயல்படுத்தவும் செஞ்சார். இந்த ஹெச்பிவி வேக்சினேஷன் வந்து போட்டுட்ருக்கோம். அதை நம்ம வந்து இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணி இந்த வரக்கூடிய எலெக்ஷனில் தேர்தலுக்கு பிறகு 12ஆம் கிளாஸு +2 வரைக்கும் படிக்கிற பெண்கள் வரைக்கும் அந்த ஹெச்பிவி வேக்சின் நம்ம போடுறோம். இப்போ எப்படின்னா, இந்த அரசு வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குற அரசுங்கிறது இதுலேருந்தே தெரியலாம். இன்றைக்கி இந்த +2 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணுறது இப்போ தேர்தலுக்கு பிறகு தான் பண்ணுறாங்க. இதுக்கு முன்னாடியே நம்ம போட்டோம் அப்படின்னா மீனிங் என்ன? இவங்க என்ன ஓட்டுக்காக நம்ம பண்ணுறோமா? இல்லவே இல்லை. இது பெண் குழந்தைங்க, பெண்களோட நலனில் அக்கறை எடுக்கிறதுனால தான் இந்த கர்ப்பப்பை வாய் புற்றுநோய்ங்கிறது தான் மெயின் ரீசன் பெண்களுடைய இறப்புக்கு. ஸோ இதை நம்ம தவிர்த்துக்கலாம். ஸோ தளபதி அவர்கள் அதை முன்னெடுத்து இந்த ஹெச்பிவி வேக்சின் கொடுத்ததுங்கிறது ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிம். எத்தனையோ பிரதான கட்சிகள் போட்டியில் நிற்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தா டிஎம்கேக்கு ஆப்போசிட்டாக ஏடிஎம்கே இருக்காங்க, என்டிகே இருக்காங்க, டிவிகே இருக்குது. ஏன் மக்கள் டாக்டர் கிருத்திகா தேவிக்கு ஓட்டு போடணும்? இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நம்ம வந்து வெறும் வாக்குறுதி மட்டும் பத்தாது. அதை செய்யணும், டூவராக இருக்கணும். அதுக்கு ஒரு பெர்ஃபார்மர் தேவை இங்கே. சரிங்களா? அது வந்து மற்ற வேட்பாளர்களை விட எனக்கு அதிகமாக இருக்கிறது தான் நான் நினைக்கிறேன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மக்களோடைய தான் கடந்த 25 வருடம் 30 வருடங்களாக நாங்கள் மக்களோடைய தான் இருக்கோம். எப்பொழுதுமே மக்களுக்கான சேவை தான் செஞ்சிட்டு இருந்திருக்கோம். இப்போ நம்ம தாம்பரத்துக்கும் அதே தான். நம்ம வந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினரானால் உடனுக்குடன் மக்கள் இன்றைக்கும் வந்து என்னுடைய கான்டாக்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா, எப்பொழுது நீங்கள் கூகுள் சர்ச் பண்ணி என் பேரை போட்டாலே என்னோட கான்டாக்ட் நம்பரோடே தான் வரும். அது நான் ஒரு மருத்துவராக இருந்து அதை நான் பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்குள்ள இன்னும் அடிஷ்னல் நம்பர்ஸ் போட்டு, டோல் ஃப்ரீ நம்பர்ஸ் எல்லாம் போட்டு, க்குன்னு உண்டான நம்பர்ஸ் எல்லாம் போட்டு மக்களுக்கான சேவைக்காக எப்பொழுதும் நான் தொடர்ந்து இருப்பேங்கிறத நான் இதன் மூலமாக தெரிவிச்சுக்கிறேன். ஒரு மருத்துவராக இருக்கிறதுனால மக்களோட பல்ஸ் என்னன்னு தெரியும். அதை என்னால் டயக்னோஸ் பண்ண முடியும். அதுக்கு உண்டான சரியான ட்ரீட்மெண்ட்டையும் பண்ண முடியும். நம்ம திராவிட மாடல் ஆட்சியில் முதல்வரோட பல திட்டங்கள் பெண்களையும் மற்றவங்களையும் கொண்டு போய் சேர்றதுக்கு ஒரு சரியான பாலமாக நான் இருப்பேன்.
அதனால் மக்கள் என்னை தேர்ந்தெடுத்தாங்கன்னா இதன் மூலமாக நான் தெரிவிச்சுக்கிறது, உங்களுக்கான சட்டமன்ற உறுப்பினராக எந்த நேரமும் உங்களுக்கு சேவை செய்ய நான் காத்துக்கிட்டு இருக்கேன். இது வந்து சாதாரண வாக்குறுதி இல்லை, இது என் ஆழ் மனசுலேருந்து நான் சொல்கிறேன். களத்தில் டிஎம்கேக்கு போட்டியாக எந்த கட்சி நிற்குதுன்னு நினைக்கிறீங்க? நான் வந்து நாமினேஷன் ஃபைல் பண்ணிவிட்டு எங்கள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் எஸ்ஆர் ராஜாவோட வெளியில் வந்த பொழுதே இந்த கேள்வியை வந்து மீடியாவில் கேட்டாங்க. களத்தில் நாங்கள் எப்போவுமே சிங்கிள் தான், நாங்கள் தான். அதனால் நாங்கள் தான் ஜெயிக்கவும் செய்வோம். இப்போ சம்மர் வெயில் அதிகமாக இருக்குது, பிரச்சாரத்துக்கு போகும்போது அந்த வெயிலை எப்படி நீங்கள் சமாளிக்கிறீங்க? இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா அப்படின்னு எங்கள் அம்மா இருந்திருந்தா சொல்லியிருப்பாங்க. நம்ம தான் சொன்னோம்ல, பேஷனேட்டாக இந்த விஷயம் கையில் எடுத்து பண்ணுறோம். ரொம்ப பிடிச்சி ஒரு விஷயம் செய்யக்குள்ள அதனால் வரக்கூடிய கஷ்டங்கள்லாம் கண்ணுக்கு தெரியவே தெரியாது. அதோட கூட களப்பணியில் அத்தனை டிஎம்கே கேடர்ஸ் பார்த்திங்கன்னா வெயிலா மழையான்னு, இன்னும் சொல்லப்போனால் எங்கள் தலைவர் அவர்கள் அவரோட 72 வயசில் கண்டினியூஸாக உழைக்கிறாரு. அவர் இன்றைக்கி இந்த ஊரில் இருக்கார், இன்றைக்கி மத்தியானத்துக்கு ஒரு ஊரில் இருக்கார், நைட்டுக்கு பார்த்தா திருப்பி சென்னையில் வந்துடுறாங்க. அது மாதிரி அவங்க அவ்வளோ செய்யக்குள்ள நம்ம இதெல்லாம் எங்கள் திமுக ஒர்க் ஃப்ரம் ஹோம் மாடல் இல்லவே இல்லை. களத்தில் இறங்கி மக்களுக்கு தோள் கொடுத்து, நாங்கள் ஆட்சியில் இருந்தபோதும் சரி இல்லாத பொழுதும் சரி, மக்கள் வந்து ஒரு அரணா எது ஒரு பிரச்சனைனாலும் ஓடோடி வந்து யார்கிட்ட சொல்லுவாங்கன்னா திமுக பிரமுகர்கிட்ட தான் சொல்லுவாங்க. எந்த தொகுதியில் எந்த பகுதியில் என்ன பிரச்சனைனாலும் இந்த தமிழகத்தில். ஸோ நாங்கள் வந்து வெயில் அதெல்லாம் கணக்கிலே எடுக்க மாட்டோம். இதை நாங்கள் பிடிச்சு செய்கிறோம். திமுக வந்துட்டு ஒர்க் ஃப்ரம் ஹோம் மாடல் கிடையாது, 2.0 மாடல் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கீங்க. நீங்கள் வெற்றி பெற எங்களது வாழ்த்துக்கள். தொடர்ந்து பேசுவோம். நன்றி. நன்றி.